வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் மியா கல்ஃபா 2014 ஃப்ரெஞ்சு திரைப்படத்தினுடைய வீடியோ அம்சத்தை பார்க்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு த்ரில்லர், ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லர். நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு பார்த்து தெரிய வேண்டிய திரைப்படம் என்றால் அதுக்கு மிக இல்லை. இந்த திரைப்படத்தை ஃப்ரெட் கேவியாஸ் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். சரி, மியா கல்ஃபா திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ராங்க் அண்ட் சைமன் ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சைமன் என்னன்னா ஒரு குடிபோதையில் கார் ஓட்டி ஒரு 3 பேருடைய இறப்புக்கு காரணமாக இருந்ததுனால அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிது. ரெண்டு பேருமே குட் காப்ஸ், ரெண்டு பேரும் நல்ல போலீஸ்காரங்க, டிடெக்டிவ்ஸ். ஆனாலும் சைமனுக்கு குடிபோதையில் போய் கார் ஓட்டி ஒரு 3 பேருடைய இறப்பு காரணமாக அவர் ஜெயிலில் இருந்துட்டு திரும்ப வராரு. அதன் பிறகு நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அவருடைய வாழ்க்கை தனிமையாக இருக்குது. அவங்க ஒய்ஃபு பிரிஞ்சிடுறாரு. பையன் அம்மா கூட இருக்கிறான். அம்மாவுக்கு இன்னொரு காதலன் இருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு ஸ்டேடியத்தில் இந்த எருது சண்டை நடக்கும் இல்லைங்களா, அந்த மேலே குத்தி விளையாடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கொலையை இந்த சைமனுடைய பையன் பார்த்துடுறான். ஸோ சைமனோட பையன் பார்த்தாலும் சரி, ஆனால் அந்த கொலை செஞ்ச குரூப் மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா குரூப். அவங்க எந்த ஒரு பழிபாவத்துக்கும் அஞ்சாதவர்கள். அவர்களுடைய பார்வையிலிருந்து அந்த பையன் எப்படி தப்பித்தான், ஒரு தகப்பனாக ஒரு போலீஸ்காரனாக எப்படி தன் பிள்ளையை சைமன் காப்பாற்றினான், ஃப்ராங்க் எந்த அளவுக்கு தன்னுடைய நண்பனுக்காக டிபார்ட்மெண்ட்டில் உதவிகள் செய்தான் என்பது தான் இந்த மியா கல்ஃபா திரைப்படத்தினுடைய கதை. நிச்சயமாக ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பழசான ஒரு கொலையை ஒரு பையன் பார்த்துட்டா அவனை கொலை பண்ணுறாங்க, கொலைப்பட திருத்துறாங்க. அதை எப்படி அவங்க அப்பா காப்பாற்றுறான், இதுதான் கதை. ஆனால் அதை சொன்ன விதத்துலேயும் அந்த டேக்கிங்லேயும் இந்த படம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த படம் மிரட்டிருக்குன்னே சொல்ல முடியும். இந்த திரைப்படத்திற்கு சினிமாட்டோகிராஃபராக டேனியல்சன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்திற்கு மியூசிக் கிளிஃப் மேர்டன்ஸ் அவரும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். இந்த மியா கல்ஃபா திரைப்படத்தினுடைய பெரிய பலம் இந்த கிளிஃப் மேர்டன்ஸ் அவருடைய இசை பெரிய சப்போர்ட் இந்த திரைப்படத்திற்கு. நிச்சயமாக மூவி லவர்ஸ் டோன்ட் மிஸ் திஸ் மூவி. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை கண்டுகளியுங்கள். மிக அற்புதமான ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க, மாற்றுக்கருத்தில். இதுவான்றி இதுபோலான நிறைய நல்ல திரைப்படங்களை உங்களால் அறிமுகப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.